ஹாய் கைஸ். எடுத்துக்காட்டு 2.30. ஒரு தாய் தன்னிடம் உள்ள 207 ரூபாயை கூட்டுத்தொடர் வரிசையில் அமையும் 3 பாகங்களாக பிரித்து தனது 3 குழந்தைகளுக்கும் கொடுக்க விரும்பினார். அவற்றில் இரு சிறிய தொகைகளின் பெருக்கல் பலன் 4623 ஆகும். ஒவ்வொரு குழந்தையும் பெரும் தொகையினை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ 2.29 எடுத்துக்காட்டில் சொன்னோம் இல்லையா, அங்கே வந்து 4 உறுப்பு கேட்டாங்க. ஸோ அதனால் அதோட பொதுவடி எடுத்தோம். இங்கே வந்து 3ஆக பிரிக்க சொல்லியிருக்காங்க. அதாவது 3 கூட்டுத்தொடர் வரிசையில் அமைந்த 3 உறுப்புன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ அதுக்கு ஒரு பொதுவடிவம் இருக்குல்ல, என்னது a - d a + d. ஓகேங்களா, இதெல்லாம் மனப்பாடமாக தெரிஞ்சிருக்கணும். பொதுவான 3 கூட்டுத்தொடர் வரிசை உறுப்பு, 4 கூட்டுத்தொடர் வரிசை உறுப்பு, அதெல்லாம் சரிங்களா, அதனால் படிச்சிருங்க. ஸோ இப்போ a - d a + d இதுதான் அந்த பொதுவான உறுப்பு. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவங்கள்ட்ட மொத்தமே 207 ரூபா தான் இருக்குது. அதை தான் 3 பேருக்கும் பிரித்து கொடுக்குறாங்க. ஸோ அப்போ அந்த 3 தொகையும் கூட்டினா எவ்வளோ வரும்? 207 வந்தே ஆகணும். கரெக்டு தானே? இப்போ பாருங்களேன், அதனால் நான் என்ன பண்ணுறேன், a - d + a + a + d மூணுத்தையும் கூட்டுறேன். கூட்டினா எவ்வளோ? 207 அப்படின்னு தெரிஞ்சிச்சு. இப்போ இதில் ஏதாவது கேன்சல் ஆகுமா அப்படின்னா கேன்சல் ஆகும். ஏன்னா ஒரு +dக்கும் ஒரு -dக்கும் கேன்சல் ஆகும். ஓகேங்களா. ஸோ இப்போ மீதி இருக்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 3a இருக்கும். 1 2 3 3a இருக்குது. ஸோ அந்த 3a கூட்டினா 3a ஈக்குவல் டு 207. சரிங்களா. இப்போது a ஈக்குவல் டு 207 / 3 கேன்சல் பண்ண என்ன ஆகும்? 1 3 3 6 3 18, மீதி 2 27, 9 3 27. a ஈக்குவல் டு எவ்வளோ வருது? 69 அப்படின்னு வந்துருச்சு. கரெக்டுங்களா. இப்போ அதில் இன்னொன்று அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, a ஈக்குவல் டு 69ங்கிறது எக்ஸாக்டான ஆன்சரே வந்துருச்சு. இன்னொரு ஸ்டேட்மெண்ட் அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, இரு சிறிய தொகைகளின் பெருக்கல் பலன் 4623 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் எது இரு சிறிய தொகை? இது a. இப்போ இது a 69ன்னு வச்சுப்போமே, 69 தான் ஆன்சர் வந்துருக்கு. இது 69. இதோட ஏதோ ஒரு தொகையை கூட்டுறாங்க, இது இன்னும் கொஞ்சம் பெருசாக இருக்கும். இதுலேருந்து ஒரு தொகையை கழிக்கிறாங்க. அப்போ இது ரெண்டு தானே சிறிய தொகை, a - dயும் a தானே. ஸோ a - d இன்ட்டு a ரெண்டுத்தையும் பேருக்குனா எவ்வளோன்னு சொல்லிட்டாங்க? 4623 அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த ஏவை உள்ள பெருக்குனா ஆகும் a² - ad ஈக்குவல் டு 4623 அப்படின்னு வருது. ஓகேங்களா. ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அடுத்தது அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த ஏவோட வேல்யூ அப்ளை பண்ணிக்கலாம். ஏவோட வேல்யூ இங்கே என்ன வருது? 69² - 69d ஈக்குவல் டு 4623. ஓகே. இப்போ 69 ஸ்கொயர் பண்ண எவ்வளோ வருது? 4761 -69d ஈக்குவல் டு 4623. ஓகேங்களா. மீதி எந்த சேஞ்சும் பண்ணல, 69 மட்டும் ஸ்கொயர் பண்ணி எழுதியிருக்கிறேன். இப்போ என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இந்த டேர்ம் வந்து நமக்கு d தான் வேணும். நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது d தான். ஸோ அந்த dஏ மைனஸில் இருக்குது. கரெக்டுங்களா. ஸோ அதனால் என்ன பண்ணிக்கிறோன்னா, இந்த மொத்த வேல்யூ அந்த பக்கம் கொண்டு போகிறேன். கூட்டல் விதியின் அடிப்படையில் அந்த பக்கம் போச்சுன்னா ப்ளஸ்ஸாக மாறும். அப்புறம் இந்த பக்கம் இருக்கிற 4623 கொண்டு வந்து இங்கேருந்து கழிச்சிடலாமா? இப்போ பாருங்களேன், 4761 இங்கே இருக்கிறது. ஸோ இந்த பக்கம் இருக்கிற 4603 ப்ளஸ் 4623 இந்த பக்கம் வந்துச்சுன்னா -4623 ஈக்குவல் டு இந்த பக்கம் இருக்கிற -69d இந்த பக்கம் வந்துச்சுன்னா +69d. கரெக்டுங்களா. முடிஞ்சுங்களா. இப்போ சிம்பிள் ஆகிடுச்சு. இப்போது 4761லேருந்து 4623 கழிச்சோம்னா 138 ஈக்குவல் டு 69d. ஓகேங்களா. இப்போ டியோட பெருக்கிட்டு இருக்கிற 69 இந்த பக்கம் வந்துச்சுன்னா என்ன மாறும்? வகுத்தலாம் மாறும். 138 / 69. ஒரு 69 69 2 69 138. d ஈக்குவல் டு 2 அப்படின்னு ஆன்சர் கிடச்சிச்சு. சரிங்களா. d ஈக்குவல் டு 2. ஓகேங்களா. இப்போ ஏவோட வேல்யூயும் தெரியும், டியோட வேல்யூயும் தெரியும். அந்த ஏதேனும் 3 கூட்டுத்தொடர் வரிசைக்கான பொது வடிவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா a - d a + d. கரெக்டுங்களா. இப்போ ஏ இருக்கிற இடத்துல என்ன? 69 அப்ளை பண்ணும். ஏவோட வேல்யூ 69 தானே, இங்கே பாருங்க கண்டுபிடிச்சி வச்சுருக்கிறோம். ஸோ ஏவோட வேல்யூ 69. ஸோ அப்போ ரெண்டுத்தையும் அப்ளை பண்ணுறோம். 69 - 2. அடுத்து இங்கே ஏ தான் இருக்குது, 69 அப்படியே இருக்கும். அடுத்தது இங்கே a + d இருக்குது, 69 + 2. 69ல் 2 போச்சுன்னா 67. அடுத்து 69. அடுத்து 71. இதுதான் அந்த கூட்டுத்தொடர் வரிசையில் அமைந்த 3 உறுப்புகள்.
அதாவது ஒரு பையனுக்கு 67 ரூபா, ஒரு பையனுக்கு 69 ரூபா, ஒரு பையனுக்கு 71 ரூபா. அவ்வளோதான். தட்ஸ் ஆல். தேங்க்யூ.